எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2, அட் த சேம் டைம் தர்மன், இந்த மாதிரி ஒவ்வொரு மூவியுமே திரும்ப திரும்ப மூவி பேக் டு பேக் அவர் பண்ணிகிட்டே இருக்கார். அதோடைய சக்தி, அதோட எனர்ஜி அவருக்கு எங்கேருந்து தான் வருது அப்படின்னா, ஆப்வியஸாக 100% நம்ம சொல்ல வேண்டிய ஒரே பாயிண்ட், அதுக்கான ஒரு எனர்ஜி சோர்ஸே வந்து கிரியாயோகம் தான். ஸோ கிரியாயோகம் அப்படின்றது அவரே அவர் வாயில் சொல்லியிருக்காரு, கூலி படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ வந்து என்ன பார்க்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கீங்க, அண்ட் ரொம்ப உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதோட சீக்ரெட்டே வந்துட்டு நான் கிரியா பண்ணிகிட்ருக்கிறது தான் அதோடைய சீக்ரெட். நான் கிரியா பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்குள்ளே வந்து எவ்வளோ சேஞ்ச் அப்படிங்கிறது என்னாலேயே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி கிரியாயோகம் தான் என்னுடைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கிரியாயோகம் எல்லோரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு YSSல ஆசிரமத்தில் இருந்து அவர் வந்து பேசினதை நம்ம வந்து பார்த்துருப்போம். சரி, இந்த கிரியாயோகம் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கே கேட்குற கொஸ்டின்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் வந்து, எங்கள் அப்பா நாகின் மாஸ்டர், இன்னைக்கு அவருடைய சமாதி நாள், அவர் வந்து கிரியாயோகம் வந்து 24 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பரமஹம்ச யோகானந்தரும் மகாதர் பாபாஜியோட டைரக்ட் இனிஷியேஷன் அந்த லினியேஜில் அவர் வந்து இந்த ஒரு கிரியாவை செஞ்சு 20 வருஷம்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த கிரியாவை அவர் இனிஷியேட் பண்ணார். அவரோட பையனாக ஏதோ கிரியா அப்படி பண்ணுறதுக்கு இல்லை, மூடநம்பிக்கைகள் இல்லாமல் ஃபுல் ஷார்ப்னஸோட அந்த கிரியாவுடைய ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சு கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இந்த கிரியாவை நான் கொண்டு போயிட்டுருக்கேன். இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிற கொஷின்ஸ், கிரியா வந்து எங்கே கற்றுக்கலாம்? YSSல போய் ஃபுல்லாக புக்ஸ்லேருந்து எல்லா நாலேஜும் நீங்கள் கற்றுக்கிட்டு போனோம்னா அப்படி கற்றுக்கலாம். ஆனால் இப்போ வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா, கிரியா டைரக்ட் இனிஷியேஷன் யாருமே கொடுக்கக்கூடாது. YSSலையும் இப்படி கொடுக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் கிரியாயோகம் YSS டெக்னிக்ஸ் வேறு, நம்ம இங்கே சொல்கிறது வேறு. ரெண்டுமே செப்பரேட் ஜானர்ஸ். அது ரெண்டுமே ஒன்று கிடையாது. பிகாஸ் அங்கே விட இன்னும் அட்வான்ஸ்டு ப்ராக்டிசஸ் வந்து நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். இந்த அட்வான்ஸ்டு ப்ராக்டிசஸ் கிட்டத்தட்ட 70லேருந்து 80 கிரியா இருக்குது. அந்த 70லேருந்து 80 கிரியா தான் வந்து நம்ம இங்கே வந்து நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இதோட ஒரிஜினல் டைரக்ட் ரூட்டு தான். ஸோ யாருக்கு எங்கே கற்றுக்கணுன்ற விருப்பம் யாருக்கு எங்கே இருக்கோ, நீங்கள் தாராளமாக போய் எங்கே வேணால் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இதுதான் கிரியாவோட ப்ராசஸ். இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா, அவர் ஏதோ பிராண்டாக வச்சு வீடியோ போடுறோம் அப்படிலாம் கிடையாது. நான் எப்போவுமே ரஜினிகாந்த் ஐயா பற்றி, எனக்கு ஒரு வீடியோ அவர் வந்து வேறு ப்ரோமோ வருதோ, டீசர் வருதோ, ஜெயிலர் 2 இப்போ வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹார்ட்ஃபுல்லாக வந்து பேச பிடிக்கும் அவரை பற்றி. ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு சக்தி, அவர் நிறைய ஆடியோ ஸ்பீச், ஆடியோ லான்ச்லேருந்து சிவாஜியோடைய ஃபங்க்ஷனில் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறமா வந்து விஜய் அவர்கள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. இந்த சக்தி போக போக தான் புரியும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பார் நிறைய விஷயம். ஸோ இதை அவர் எதை பற்றி குறிக்கிறாரு, எதை பற்றி சொன்னார் அப்படின்னு நிறைய பேருக்கு சில கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து ஆன்மீகம் தான். அந்த ஒரு ஆன்மீகத்தோடைய ஒரு வளர்ச்சியை பற்றி தான் அவர் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். இது பல மக்கள் வந்து இந்த ஒரு ஆன்மீகத்தை ஏதோ கோவில்லையோ இல்லை பூஜை பண்ணுறதோ, ஓம் சொல்கிறதோ, இதில் இல்லை ஆன்மீகம். ஆன்மீகத்தோடைய கோர் ட்ராவல் ஆக 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 அந்த ரியலைசேஷனில் இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த ஆன்மீகம்ன்றது அவ்வளோ சாதாரண ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கிடையாது. இட் கம்ஸ் பியாண்ட் காஸ்மிக். காஸ்மிக்லேருந்து நம்ம உள்ள அந்த மேக்னெட் ரிசீவ் பண்ணுற அளவுக்கு இந்த சரீரம் இருக்கிறதுனால தான் நம்மளால் அது வந்து எடுத்துக்க முடியுது. இது ஒரு நாள் 2 நாள் பண்ண முடியாது. 18 வருஷம் 24 வருஷம் வரைக்கும் பண்ணணும். ரஜினிகாந்த் உட்பட ஐயா வந்து 25 வருஷம், இப்போ 25வது வருஷம் பண்ணிகிட்ருக்கார், 26வது வருஷம்னு சொல்லலாம். அவ்வளோ வருஷம் ஸ்டில் கிரியா பண்ணிகிட்டு இருக்கார். அட் த சேம் டைம் கர்மயோகமும் செய்கிறார். அவருடைய வேலையிலேயும் கரெக்டாக இருக்கார். அவரால் படம் ஓடுது, படத்தினால நிறைய பேர் இன்கம் வருது, அதனால் நிறைய பேர் என்டர்டெயின் ஆகிறோம், ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இத்தனையுமே அவர் வந்து செய்கிறார். ஸோ இதெல்லாமே வந்து ஏன் பாசிபிள் ஆகுதுன்னா, ஒன் அண்ட் ஓன்லி கிரியா. அந்த எனர்ஜி ட்ரைவ் ஃபோர்ஸ் தான் வந்து நம்மளை ஒரு விஷயத்தை சாதனை பண்ண வைக்கும். இதுக்கு குரு ரொம்ப அவசியம். ஒரு குருவை தான் கடைப்பிடிக்கணும். ஆன்மீகத்தில் பல குருக்கள் இருக்கலாம், அது வேறு விதமாக. ஆனால் உங்களுடைய இனிஷியேஷன், உங்கள் லைஃப் இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு குரு தான் இருக்கணும். ரஜினிகாந்த் ஐயாவுக்கு அவரே சொல்லியிருப்பார், எனக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஜீசஸ்,
கிருஷ்ணா, இந்த மாதிரி பல குருக்கள் இருக்காங்களே, இவங்களாம் இத்தனை குரு இருக்காங்களே, ஏன் வந்து இவர் இவ்வளோ பேரை கன்ஃபியூஸ் ஆகி வழிபடுறாரு அப்படின்னு. அதுக்கான ஒரு பதில் நான் சொல்கிறேன். ரஜினிகாந்த் ஐயா வந்து எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகி வழிபடலை. இந்த குருஸ் எல்லாருமே வந்து அவங்க அங்கே அந்தந்த பிளேஸில் இருக்காங்க. நாட் ஜஸ்ட் எர்த், அவங்க அதர் டைமென்ஷன்ஸில் பல கேலக்சிஸ் தாண்டி 7வது 9வது 13வது டைமென்ஷன்ஸ்லாம் அவங்க தாண்டி இருக்கிற மகான்கள். அந்த மகான்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸஸை வச்சு இந்த கிரியா இப்படி டெவலப் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு அவங்க மனிதங்களுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவோட தொடர்பில் இருப்பாங்க தவிர மனிதனுடைய எண்ணங்களுக்கு தொடர்பில் இருக்க மாட்டாங்க. அது கற்பனையில் போய் சேர்ந்துரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த மாதிரி மகான்கள் மாஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ வரைக்குமே நிறைய பேர் மேலே தொடர்பில் தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த கிரியா வந்து எங்கே கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும்னு தேடியே 10 வருஷம் 12 வருஷம் தேடிட்டு மட்டும் தான் இருக்காங்க. எங்கெங்கேயோ பல லேக்ஸ் கொடுக்குறது, எங்கேயோ போயிட்டு ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி தான் இருக்குது. முதல்ல மக்கள் கரப்ட் ஆகாமல் இருங்க. மக்கள் மூட நம்பிக்கைகளை வளர்த்துக்காதீங்க. பயிற்சி பண்ணணும். 1.5 நாள் 2 நாள் 3 நாள்லேயே வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துட்டாங்க எல்லாம் வந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். அது ஆன்மீகமே கிடையாது. அந்த மாதிரி எங்கேயுமே ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி ஆன்மீகம் இருந்தால் இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் 26 வருஷம் ஏன் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் ரஜினிகாந்த் அவர்கள் தான தர்மங்களில் ரொம்ப சிறந்த ஒரு யோகி. இந்த ஒரு தானம், இந்த ஒரு தர்மத்தை கரெக்டாக எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி அவர் செய்வார். இது எங்கேயாவது நம்ம அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி காஷாயம் போட்ட குருமார்களையோ புரோகிதர்களையோ பிராமணர்களையோ அவர் மதிக்கிற அளவுக்கு யாருமே இப்போ வரைக்கும் கூட அந்த அளவுக்கு யாராவது மதிக்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு ரஜினிகாந்த் ஐயாவுடைய லைஃப்பை வந்து என்னங்க ஏதோ பார்த்துட்டு வந்த மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். இது வந்து என்னோடய கிரியா அனுபவம். என் கிரியாக்குள்ளே அவரை பற்றி நான் அவரை நினச்சி நான் ப்ரேயர் பண்ணுறேன். அவர் இன்னும் இந்த கிரியா பற்றி நிறைய பேருக்கு சொல்லணும். இப்போ நம்மளும் ஃபிலிம் எடுக்கிறோம், இந்த ஸ்பிரிச்சுவல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிக்கிறோம். இதில் அவருடைய ஒரு பெரிய ஐக்கான். அவர் பாபா மூவி இன்ட்ரடியூஸ் பண்ணி பாபாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான் இந்த மொத்த வேர்ல்டுக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஐக்கான் இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நான் கிரியாயோகம் மூலியமாக எனக்குள்ளே அவருடைய பாவனைகள் அவருடைய கிரியா எண்ணங்கள் எல்லாம் வந்து உணர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் சில பேர்லாம் அவர் தான் லஹரி மாஷேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அதாவது வந்து சில விஷயங்கள்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். லஹரி மாஷே அவர் எப்படி ஆவார்? இந்த முக்திக்கு போன லஹரி மாஷை திரும்ப எதுக்கு இங்கே வந்து வரணும்? பாபாஜி தான் அவர் நெற்றி போட்டில் கை வச்சு உனக்கு பூர்வ ஜென்மம் இதுப்பா, அதுக்கப்புறமா நீ வந்து அடுத்தடுத்த படிக்கு நீ வந்து கிரியா செஞ்சுட்டு பழகணும், ஸோ நீ கிரியா பண்ணிக்கோ இல்லறத்துல இருந்துன்னு அமுச்சு விட்ருவார். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா நெற்றிக்கண்ணில் கை வச்ச உடனே எல்லாம் அவ்வளோதான் முக்தி கிடச்சிருச்சு. அப்படி முக்தி கிடைக்கணும்னா மகாத்தர் பாபாஜியாக லஹரி மாஷை நெற்றிக்கண்ணில் வச்சு முக்தியாக வந்திருக்கணுமே, வரலையே. ஸோ இந்த மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியே வந்து அவங்கவுங்க எதுக்கு செஞ்சாங்க, எதுக்கு முத்திரைகள் போடணும், எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்னு பகுத்தறிவாக யோசிக்கிறதுக்கு முதல்ல பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சி செய்வதனால் என்ன ஆகும் அப்படின்னா பகுத்தறிவு அதிகமாகும். பகுத்தறிவுனா என்ன அப்படின்னா புக்கிலேருந்து வர நாலேஜ் இல்லை, எங்கேருந்தோ வெளியிலேருந்து யாரோ சொல்கிறதோ நான் சொல்கிறத கூட நம்பக்கூடாது. பயிற்சி பண்ணணும், உட்காரணும், அந்த தீட்சையை ஒழுங்காக 18 வருஷம் செய்யணும். ட்ராவல் பண்ண வாழ்க்கை முழுக்க அது உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகிடும். அதில் உட்காந்து வாழ்க்கையும் பார்ப்பீங்க, வேலையும் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். இது வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வந்து மனுஷனாக பிறந்தது பெஸ்ட். இது ஒன்று தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு கற்றுக்கணும்னு வருதுன்னா உடனடியாக நீங்கள் கற்றுக்கணும். இப்போ இங்கே வந்து நம்ம மிக்ஜில் நம்ம இன்னொரு 2 months ஸ்டாப் பண்ண போகிறோம். ஆளுங்களை வந்து உள்ளே வந்து வர வச்சு உங்கள் ஆத்மாக்களெல்லாம் உள்ளே வர வச்சு இந்த இனிஷியேஷன் பண்ணுறதை நிறுத்த போகிறோம். ஏன்னா இது வந்து ஆன்லைனில் நம்ம பிளாட்ஃபார்மில் பண்ணிகிட்ருக்கோம். இது 2-3 மாதத்தில் வந்து நின்றோம். அதுக்கப்புறமா எப்போ ஸ்லாட் ஓப்பன் ஆகும்னு தெரியாது. ஸோ இந்த பேட்சஸே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 1 year அப்புறமா தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் கற்றுக்க முடியாது, டைம் வேகமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறது. நேற்று கூட ஜெயிலரில் ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆரா வெறும் ஒரு மியூசிக் ஒரு விஷயத்தை வச்சுட்டு யாரோ அப்படி நிற்க வச்சுட்டாலும் அந்த ஆரா வராது. ரஜினிகாந்த் அவர்கள் நிற்க வச்சா தான் அந்த ஆரா வரும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பரமாத்மாவே வந்து அந்த நியூரான்ஸ் அவர் செய்கிற அந்த கிரியா எனர்ஜி அதே மாதிரி அவர் தனித்து இருப்பார்னு அவரே நிறைய தடவை சொல்லியிருக்கார். தனக்குள்ளே தான் பேசுவார். எல்லாம் நினைப்பாங்க பைத்தியமாயா அப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு. ஏன் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்க மாட்டிங்களா? உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டு பாருங்களேன் எவ்வளோ ஒரு மன நிம்மதி இருக்குன்னு. எல்லா பதிலும் கேள்வியும் உங்களுக்குள்ளே வர வச்சு உங்களுக்குள்ளே பேசி பாருங்களேன் எவ்வளோ மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும்னு. இதை வந்து நம்ம தீர்க்கதரிசியாக யோசிக்கணும் தவிர இந்த மாதிரி ஆளுங்களாம் உட்காந்து நம்ம இன்னும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாவம் முந்தானத்தை கூட ரஜினிகாந்த் ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு
என்ன மாதிரி பேசணும்னே தெரியல இந்த காலத்துக்கு மீடியா கிட்ட. இப்படி பேசுனா அப்படிங்கிறாங்க, இப்படி பேசுனா இப்படிங்கிறாங்க, அப்படி பேசுனா அப்படிங்கிறாங்க. அதை மாதிரி சொன்னால் வந்து ஐயோ இவர் அமைதியாக இருக்காருன்றாங்க. ஸோ அதனால் நான் அளவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்மியாக பேசுனா கம்மியாக பேசுகிறீங்கன்றாங்க. ஸோ மக்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு மனிதன் இருந்தாலும் சரி, அது சக மனிதனாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவர் ஏன் படம் நடிக்கணும்? ஏன் நீ 75 வயசுலையோ இல்லை 80 வயசுலையோ இருந்து உனக்கு அந்த ஸ்டார்டம் இருந்தால் நீ படம் நடிக்க மாட்டியா? உனக்கு பேராசை இருக்காதா? இன்னும் அந்த மனிதன் கிரியா பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இங்கே இன்னும் கிரியான்ற லைஃப் இல்லைல்ல, நம்ம இன்னும் மூட நம்பிக்கைன்ற துப்புகளை உட்காந்து அழிச்சிட்டு இருக்கோம். இன்னும் இந்த இந்து கல்ச்சரை உட்காந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நம்ம வாய் கூசாமல் சொல்லுவோம். இன்னும் நமக்கு வந்து அந்த ஞானம் கூட கிடையாது. அதனால தான் அறிவு கட்டத்தனமாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த மக்களை சொல்கிறேன். மக்கள் ரொம்ப சிறந்த அறிவாளிகள். அட் த சேம் டைம் சில ஃபேனாட்டிக்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ் கிடையாது, ஃபேனட்டிக்ஸ். இந்த ஃபேனட்டிக்ஸில் ஒருத்தர் 2 பேர் தூண்டி விட்டுருவோம் ஒரு விஷயத்த, அது வைரல் ஆகிடுது. அந்த யோகி எப்பயுமே இன்னும் 100 வருஷம் வாழணும்னு நான் வந்து ரொம்ப மனசார எப்பயுமே நான் நினைப்பேன். அதுக்கும் மேலே அவர் இருக்கணும். எனக்கு ஒரு நாள் போகணும், அதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. பட் அவர் வந்து முக்தி அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம். பல பேர் எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல. ஆனால் நான் மட்டும்தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றத ரியலாகவே ஹீ இஸ் சூப்பர் ஸ்டார் தான். அந்த ஒரு முக்தி அடைகிற நட்சத்திரத்தை அவர் அடையணும். அதுதான் என்னுடைய ஒரு ஆசை. சரி, சொல்லி விட வர்றேன். ஹரி ஓம். நன்றி, வணக்கம்.